ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். நம்ம எல்லாருமே சில டிஷ்ஷஸை ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்னு மனசளவில் கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகிருப்போம். ஆனால் நம்மளாலேயும் அதே டிஷ்ஷை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டில் செய்ய முடியுமா? நம்ம ட்ரை பண்ணாமல் இருப்போமா என்ன? அதனால தான் நான் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பட்டர் சிக்கன் ரெசிபி தான் செய்ய போகிறேன். இது ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் க்ரீமி டெக்ஸ்சரோட எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போவோம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 1/2 kg சிக்கன் வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், தயிர் 1 கப்பு. இதோட அந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நம்ம நல்லா கையால் பிரட்டி வச்சுருவோம். மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 an hour நீங்கள் இந்த மாதிரி பிரட்டி வச்சிட்டிங்கன்னா மசாலாலாம் சிக்கனில் நல்லா ஊறி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இன்றைக்கி டைம் இல்லை, அதனால் நான் இன்றைக்கி உடனே செஞ்சுட்டேன். ஆனால் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருக்கும்போது டக்குன்னு செய்யணும்னு நினச்சா கூட செஞ்சிடலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு சட்டி வச்சுக்குவோம். அதில் நான் கொஞ்சம் பட்டர் எடுத்து போட்டுக்கிட்டேன். இது பட்டர் சிக்கனுன்றனால பட்டர் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம பிரட்டி வச்ச சிக்கனை அதில் போட்டு அப்படியே கிளறி விட்டுருவோம். இப்போ நான் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் அதை மூடி வச்சுட்டேன். தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. நான் அந்த பட்டர்லேயே தானாகவே தண்ணி விட்டு அது வெந்துடும். இப்போ மசாலா செய்கிறதுக்கு இன்னொரு பக்கம் ஒரு சட்டியை வச்சுட்டு அதில் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இதில் ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதோட நான் ஒரு 6-7 காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன். எங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணுன்றனால நான் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. இந்த சைட் சிக்கனை பார்த்தீங்களா, நம்ம தண்ணி விடாமையே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இதை நடுவில் ஒருக்கா கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பட்டர் சிக்கன்னாலே ரொட்டி, நான், ஃப்ரைட் ரைஸ் அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி என் பையன் வந்து ரைஸோடு தான் சாப்பிட போகிறேம்மா அப்படின்னு சொல்லி கேட்டான். அதனால தான் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தனியாக செஞ்சு வச்சுருக்கிறேன். ரைஸோடு சாப்பிட்றனால தான் இவ்வளோ கொஞ்சம் காரம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தோடு நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க. நம்ம ஏற்கனவே சிக்கனுக்கு போட்டிருக்குறோம். இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இதில் ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி நான் அதில் போட்டிருக்கிறேன். இதோட இந்த வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் போல் உப்பு போட்டுக்குவோம். ஏன்னா நம்ம சிக்கனுக்கும் நிறைய போட்டிருக்குறோம், நம்ம பார்த்து போட்டுக்குவோம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்குங்க. வேறு எந்த ஒரு வாசனை பொருளும் போடல, பட்டை கிராம்பு எதுவுமே போடலை. இப்போ இதில் கலருக்காக 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். அதே சின்ன ஸ்பூனில் நான் 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த சைட் பார்த்தீங்களா, சிக்கன் வந்து தண்ணியெல்லாம் வற்றி அதுலேருந்து எண்ணெய் வெளியில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ சிக்கன் பீஸ் வெந்துருச்சான்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வெந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சுருவோம். இதுவும் நல்லா வதங்கிட்டு வருது. இப்போ சிக்கன் வெந்துருச்சு, எல்லாம் ஓகே. நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். இது ஆறிடுச்சு, அதனால் இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. ஒரு கொஞ்சம் தான், இந்த அளவு தான் விடணும், நிறைய விடாதீங்க. இதை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு திருப்பி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு சீரகம் மட்டும் 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டுக்குங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச அந்த மசாலாவை அதில் எடுத்து அப்படியே ஊற்றிடுவோம். இந்த பட்டர் சிக்கனை நீங்கள் ரொம்ப ஈஸியாக வீட்டில் எந்த நேரம் நினச்சாலும் செஞ்சிடலாம். நானே இது செகண்ட் டைம் செய்கிறேன். இப்போ அந்த மிக்சியை கொஞ்சமாக அலசி தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்குங்க. ரொம்ப கொஞ்சமாக இருக்கணும், ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க.
இப்போ அதை ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம அவிச்சு வச்ச அந்த சிக்கன் இருக்கு இல்லையா, அந்த சிக்கனை அப்படியே எடுத்து அதில் போட்டுருவோம். இந்த சட்டியையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் அலசி ஊற்றிடுவோம். இவ்வளோதான் தண்ணி நான் விட்டுருக்கிறது, நிறைய எதுவும் விடலை. உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய காரத்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உரைப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் போட்டுக்கிறேன். இப்போ 2 கொதிக்கு வரட்டும், நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் இதுக்கு வந்து க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கி வச்சுருக்கிறேன். மில்கி மிஸ்ட்டில் தான் வாங்கினேன். அதுக்கு ஒரு கொஞ்சமாக நீங்கள் விட்டுக்குங்க. ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வர்றதுக்கு தான். இது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது விட்டதுக்கப்புறமேட்டு நான் கொஞ்சம் தான் விட்டுருக்குறேன், பார்த்தீங்க தானே. அதோட கொஞ்சம் நீங்கள் அப்படி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ கஸ்தூரி மேத்தி அது கொஞ்சம் எடுத்து கையில் 2 கையிலையும் வச்சு தேய்ச்சிட்டு அதை அப்படியே கார்னிஷ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு அந்த ஃப்ளேவர் எல்லாம் சூப்பராக வந்துருச்சு, நல்ல வாசமாகவும் இருக்குது. அது கஸ்தூரி மேத்தி போட்டதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்படியே மூடி போட்டு மூடி ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இதோ நம்மளுடைய பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டில் வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம எவ்வளோ ஈஸியாக ஒரு டிஷ்ஷு செஞ்சிட்டோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாமல் மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்காக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லீவில் உங்கள் குட்டீஸுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ்.